நயினா நாகேந்திரனும் உதயநிதி சொன்ன ஸ்டைலில் தான் சொன்னார். எப்படி உதயநிதிக்கு அன்று மாலையே அவர்கள் கைது செய்யப்படாமல் விடுவித்தார்களோ தஞ்சாவூர் அழைத்து கொண்டு, நயினா நாகேந்திரன் சொல்லுவதில் சில அர்த்தங்கள் இருந்தாலும் அதற்கு கேஸ் போட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் இல்லை என்று தான் ஹைகோர்ட்டே சொல்லிட்டு உதயநிதிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சிகளுக்கும் சரி ஒரு பொருள் வந்து விட்டது. 3 மாதங்கள் 100 நாள் ஆகிவிட்டது. அதற்கு எதிரான எதிர்வினைகள் தமிழக வெற்றி கழக அரசாங்கத்திற்கு எதிர்வினைகள் வர ஆரம்பித்தாலும் விஜய் அவர்களுடைய புகழ் இன்னும் மங்கவில்லை. எதிர்கட்சி தலைவருக்கே எந்த நிலமன்னு தமிழ்நாடே பார்த்துச்சு, ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்துச்சு. பாஜகவினோட ஒரு மாநில தலைவராக இருக்கிற நயினா நாகேந்திரனுக்கு என்ன செய்ய போகுது தாவேக அரசு? நயினா நாகேந்திரன் அப்படி அவர் பேசியதனுடைய அர்த்தம், அவர் பேசியது தோணை இருந்து நானும் பார்த்தேன். அதற்காக இவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுக்குமோ என்ற சந்தேகம் எனக்கும் இருந்து. திமுகவை விமர்சிச்ச ஒரு வார்த்தையை வச்சு தாவேக்காவை விமர்சிக்கிறத எப்படி பார்க்கலாம்? திமுகவுக்காக பேசுறாரா நயினா நாகேந்திரன்? ஒரு அரசியல்வாதி உன்னத்திற்காக பேசணும்னு அவசியமே கிடையாது. நயினா நாகேந்திரன் பேசியதை வைத்துக் கொண்டு பாஜக திமுக அலையன்ஸ் வந்துடுச்சு. சுதந்திர தின நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது மூவண்ண கொடியை மையப்படுத்துகிற மாதிரி விஜய் அவர்களுடைய அப்பாவும் விஜய் அவர்களுடைய அம்மாவும் அதுக்கப்புறம் விஜயோட கூட நடித்த ஒரு நடிகையும் அங்கே இருந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கு. முதலமைச்சர் இதற்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லாத போதும் பதில் சொல்லிட்டாரு, சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது பதில் சொல்லிட்டாரு. தனிப்பட்ட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்கன்னு கட்சிக்காரங்கிட்ட சொல்லிட்டாரு. பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ஒரே எதிரி ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்தி தாவேக்காவும் வேணும், திமுகவும் வேணும். 2029 இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், மீதி எல்லாம் உட்கார்ந்து நூல் கோக்கணும். அப்படியா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா பா தம்பி? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? 80வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்களுடைய நேயர்கள் அனைவருக்கும். டெல்லியிலிருந்து பிரபலமான ஒரு இன்று கண்கொள்ளா காட்சி செங்கோட்டையிலிருந்து வந்தது. அது பற்றி நான் விவரிக்கிறேன். தாங்கள் கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்வேன். ஓகே சார். சுதந்திர தினம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுதந்திர தினத்தோடு விமர்சன பார்வையும் முதல்வர் மீது இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இன்னைக்கு சுதந்திர தினத்தில் என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நயினா நாகேந்திரனோட ஒரு ஸ்பீச் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அப்பாவை காணோன்னா ஏன் சட்டமன்றத்தை தேடுறீங்க, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்டாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. உதயநிதி பேசிய போது கைது செய்த தாவேக்காவினர் இல்லை தாவேக்கா அரசு நயினா நாகேந்திரனை கைது செய்யுமா, விசாரிக்குமா, புகார் கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? புகார் அளித்திருப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன். நயினா நாகேந்திரனும் உதயநிதி சொன்ன ஸ்டைலில் தான் சொன்னார். எப்படி உதயநிதிக்கு அன்று மாலையே அவர்கள் கைது செய்யப்படாமல் விடுவித்தார்களோ தஞ்சாவூர் அழைத்து கொண்டு, நயினா நாகேந்திரன் சொல்லுவதில் சில அர்த்தங்கள் இருந்தாலும் அதற்கு கேஸ் போட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் இல்லை என்று தான் ஹைகோர்ட்டே சொல்லிட்டு உதயநிதிக்கு. ஏன்னா ஒரு டிசிடன்ஸ் இருந்தால் நீங்க வரவேற்கணும். அப்பா அப்பான்னு இவர் சொல்றாருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சிகளுக்கும் சரி ஒரு பொருள் வந்து விட்டது. 3 மாதங்கள் 100 நாள் ஆகிவிட்டது. அதற்கு எதிரான எதிர்வினைகள் தமிழக வெற்றி கழக அரசாங்கத்திற்கு எதிர்வினைகள் வர ஆரம்பித்தாலும் விஜய் அவர்களுடைய புகழ் இன்னும் மங்கவில்லை. விஜய்க்கு அந்த இருக்கிற ஸ்டெபிலிட்டி அப்படியே தான் இருப்பதாக பல நோக்கர்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கத்திற்கு ஊழலை குறைத்தோம் என்ற ஒரு மதிப்பு இருப்பதனால் இது மாதிரி கைதுகள் செய்தாங்கன்னா அவருடைய பெயர் அவப்பெயராகுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. ராபின்சன், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்னா எதுக்கு எடுத்தாலும் கேஸ்னா அதுக்காக தான் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினுடைய அரசாங்கமே வெளில போயிடுச்சு. இப்போ வந்த ஒரு 100 நாளுக்குள்ள இது மாதிரி பண்ணாங்கன்னா அது எப்படி போகும் என்று தெரியவில்லை. சார், எதிர்கட்சி தலைவருக்கே எந்த நிலமன்னு தமிழ்நாடே பார்த்துச்சு, ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்துச்சு. பாஜகவினோட ஒரு மாநில தலைவராக இருக்கிற நயினா நாகேந்திரனுக்கு என்ன செய்ய போகுது தாவேக அரசு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு இரட்டை வார்த்தை தான், இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தை தான். உண்மைதான். அது நயினா நாகேந்திரன் அப்படி அவர் பேசியதனுடைய அர்த்தம், அவர் பேசியது தோணை இருந்து நானும் பார்த்தேன்.
அதற்காக இவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுக்குமோ என்ற சந்தேகம் எனக்கும் இருந்து, அதுவும் 80வது வருடத்தினுடைய சுதந்திர தின விழாவில் இது மாதிரியான ஒரு கேஸுகள் போட்டு சுதந்திரம் இல்லாமல் ஒரு 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 பேச்சு தடை, வார்த்தைகள் எல்லாம் தடிக்க வைக்கிறதுலாம் அரசாங்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க சார் எல்லாரும். ஓகே. ஒருவேளை நயினார் நாகேந்திரன் மேலே நீங்கள் சொல்வது போல வழக்கு போடலை, அவரை கைது பண்ணலை, இல்லை விசாரிக்கலை அப்படின்னா பாஜகவை கண்டு தாவேக்கா அஞ்சுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கத்தை இன்னொரு அரசாங்கம் என்று அஞ்சுகிறது என்று சொல்ல முடியாது. மத்திய அரசாங்கத்தில் ஆளுகின்ற கட்சியாக இருப்பதனால் நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு மரியாதை கிடைத்தது. இது அவமரியாதையாக தாவேக்கா நண்பர்கள் எடுத்துக்கொள்வார்களே ஆனால் திமுகவும் பாஜகவும் ஒன்றாகிறதா? அப்போ திமுக கருத்தை பாஜக பிரதிபலிக்கிறதா? கனிமொழி அம்மா கூட இப்ப சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு பாஜக திமுக உறவு இல்லைன்னுட்டு. எதற்காக இப்ப பாஜக சொல்லணும், ஏன் அதிமுக சொல்லணும்? ஸோ இது ஒரு அரசியல் பின்னணி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று, இவங்க அம்மையார் ஜெயலலிதாவை அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தேர்தலுக்கு முன்னதாக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினை தன்னை அப்பா என்று பலர் கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதனால்தான் அந்த அப்பா என்ற வார்த்தை பிரபலமாகியது. சட்டசபையிலும் அப்பா எங்க இருக்காரு தேடினார் விஜய் அவர்கள், முதலமைச்சர். இதெல்லாம் ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக திமுக சொல்றாங்க, சட்டசபையில் எப்படி நீ தேட முடியுமா அப்படின்னுட்டு. இரண்டு பக்கங்களும் ஆதாரங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் கைது செய்யக்கூடிய அளவிற்கு போவதுமே இந்த மாதிரி பேச்சில் இல்லை, பிரைவேட் ஸ்பீச் ஃப்ரீடம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் தமிழகத்தில். அப்போ உதயநிதிக்கும் இது பொருந்தும். திமுகவினரோட போராட்டத்துக்கு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவிற்குத்தானே நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் அரசாங்கம். இப்போ கேஸ் போட்டிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். அது உண்மை என்னன்னு தெரியல. ஆனால் உதயநிதி பேசியதும் நம்ம நயினார் நாகேந்திரன் பேசியதற்கும் இதே ஒரு கருத்துகள் இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் இதெல்லாம் பாசர் பையா விட்டுட்டு போகணுமே தவிர அதுக்கெல்லாம் பெரிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி நாள் மதியம் விவசாய சங்க போராட்டத்தில் பேசின உதயநிதியை அடுத்த நாள் காலையில் பாத்ரூம் கூட போக விடாமல் கைது பண்ண காவல்துறை இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை வேடிக்கை பார்க்குதா என்ற ஒரு கேள்வியும் திமுகவினர் எழுப்பிட்டு வராங்க. அப்படி கிடையாது, அது மாதிரிலாம் கிடையாது. நயினார் நாகேந்திரன் என்னை பொறுத்த மட்டில் கேஸ் போட்டிருக்குதா எப்படி வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் சாயங்காலத்துக்கு முன்னே எப்படி இருக்குது, நம்ம 2 மணி 3 மணிக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஈவினிங்குள்ளே எப்படி போகுதுன்னு பார்க்கல. ஏன்னா அரசாங்கத்துடைய அணுகுமுறை, போலீஸுடைய அணுகுமுறை, சீஃப் மினிஸ்டருடைய ஆணைகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இல்லை எங்கே பேசினாலும் இப்போ நயினார் நாகேந்திரன் எங்கே இருக்காருன்னு தெரியல, எனக்கு தெரியாது எந்த இடத்துல பேசினா. ஆனால் சமூக வலைதளங்களில் இது பிரபலமாகி விட்டதை நான் பார்க்கிறேன். ஓகே சார், அதே நேரத்தில் இன்னைக்கு சுதந்திர தின நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது மூவண்ண கொடியை மையப்படுத்துகிற மாதிரி விஜய் அவர்களுடைய அப்பாவும் விஜய் அவர்களுடைய அம்மாவும் அதுக்கப்புறம் விஜயோட கூட நடித்த ஒரு நடிகையும் அங்கே இருந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்படி பார்க்குறீங்க, அது ஏற்கனவே அந்த கான்ட்ரவர்சி பெரிய பேசுபொருளாக இருக்கிற நேரத்தில் திரும்பவும் அது பிரதிபலிச்சிருக்கு. இப்படி பார்க்குறீங்க அதை? முதலமைச்சர் இதற்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லாத போதும் பதில் சொல்லிட்டாரு, சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது பதில் சொல்லிட்டாரு. தனிப்பட்ட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்கன்னு கட்சிக்காரங்கிட்ட சொல்லிட்டாரு. என்னை கேட்பீர்களே ஆனால் தாங்கள் கூறுவது விஜயனுடைய தகப்பனார் தாய் அருகே த்ரிஷா நடிகை இருந்ததை பற்றி தான் தாங்கள் குறிப்பிடுகிறேன் என்று நினைக்கிறேன். அது மாதிரி இருப்ப தப்பே கிடையாது. இப்ப பாருங்க, பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி செங்கோட்டையில் இடம் போட்டிருந்தும் அவன் போகாம இருந்தாரு. மல்லிகார்ஜுன் கர்கே போகாம இருந்தாங்க. போதாத வரைக்கும் காங்கிரசுடைய தலைமை செயலமான இந்திரா பவன்ல வந்தே மாதரம் பாடும் பொழுது சோனியா காந்தி தடுத்து நிறுத்தி அதை பாடாதே, 3 வருடங்களுக்கு மேலே பாடாதே என்று நிறுத்தினார். ஆக மொத்தம் அதற்கும் நம்ம அட்டென்ஷன் கொடுத்தாகணும். த்ரிஷாவை விட அகில இந்திய அளவில் என்ன நடக்குது, அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீச் கொடுத்திருக்காரு நம்ம விஜய் அவர்கள். அதையும் நாம் பாராட்ட வேண்டும். பிளஸ் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, பாஜக மூன்றுமே இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் வரா மாதிரியான ஒரு ரூபம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த த்ரிஷாவை பற்றியோ இல்லை நயினார் நாகேந்திரன் பற்றி பேசியதோ செய்தியில் முக்கியத்துவம் இல்லை. இது பரபரப்பாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் நாளைக்கு அசம்பிளி ஆரம்பிக்க போகுது. அந்த ஆரம்பிக்கும் போது சபாநாயகருடைய நிலைமை எப்படி இருக்க போகுது பார்க்கணும். வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா எல்லாத்துக்கும் ரெசல்யூஷன் போட்டாங்க, மேகதாதுக்கு போடலை. மேகதாதுக்கு போட்டாகணும். ஏன்னா நாளை மறுநாள்
நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகம் வருகிறார். ம். அப்பொழுது விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? இன்று பாருங்கள், தமிழக ஆளுநர் கேரளாவில் முக்கிய ஆளுநராக இருப்பதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர விழாவினுடைய தேநீர் விருந்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ம். நடக்கவே இல்லை. அவங்க என்ன நடந்துச்சுன்னா பாய்காட் பண்ணுவாங்களோன்னு பயந்தாங்களோ இல்லை என்னன்னு தெரியல, ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நான் கேள்வி கேட்க வேண்டும். தவிர முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றது சில தவறுகள், சில நடைமுறைகளில் சறுக்குகள் இருக்கத்தான் செய்யும், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ம். அதை அசம்பிளியில் நாளைக்கு எப்படி கையாள போகிறார்? என்னன்னா, அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டை பற்றி உதயநிதி ரைஸ் பண்ண அந்த சிறு மாணவன் கொலை பற்றி திங்கட்கிழமை அறிக்கை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ம். என்னை பொறுத்த மட்டும் திங்கட்கிழமை ஒரு சட்டசபையில் அமளி இருக்கும். தவிர அமித்ஷா வரும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் செல்கிறாரா? ஏன்னா கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் விஜய் கர்நாடகாவுக்கு வராதேன்னு சொல்ல பொழுது இப்பொழுது கர்நாடகா முதலமைச்சர் தமிழகம் வருவாரா? ம். தெலுங்கானா முதலமைச்சர் தமிழகம் வருவார்களா? சதீஷன் வருவாரா? இல்லை ஆஃபீஸர்ஸ் அனுப்பிச்சி விட்டுருவாங்களா? இது அமித்ஷாவிற்கு மரியாதையா அவமரியாதையா? இதெல்லாம் நம்ம பேசியாகணும். ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரிக்காக இருக்குது. ஓகே. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பாதுகாப்பை தவிர பொதுமக்கள் 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பை பற்றித்தான் அமித்ஷா பேச வருகிறார், விவாதிக்க வருகிறார், விசாரணை செய்ய வருகிறார். அதற்கு தமிழக அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு பிரச்சனையாகும். அப்ப ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ பாஜக நைனா நாகேந்திரன் பயந்தாருன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் போகாத இருக்காரு? போனாலும் என்ன தப்பு, போகாட்டாலும் என்ன தப்பு? அதை பற்றி தான் நான் முக்கிய கான்சென்ட்ரேட் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் ராபின்சன். ஓகே சார், திரும்ப நான் வரேன். நயினா நாகேந்திரன் சொன்ன அந்த விஷயத்துல அப்பாவை காணோம்னு சொல்றாரு. திமுகவுக்கு சப்போர்ட்டிவான வார்த்தையா அது இருக்கு. ஏற்கனவே திமுகவும் பாஜகவும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல திமுகவை விமர்சிச்ச ஒரு வார்த்தையை வச்சு தாவேக்காவை விமர்சிக்கிறத எப்படி பார்க்கலாம்? திமுகவுக்காக பேசுறாரா நயினார் நாகேந்திரன்? திமுக பேசணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அரசியல்வாதி இன்னொருத்தருக்காக பேசணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அரசியல்வாதி கருத்து தெரிவிக்கும் போது அதற்கு நிழல்கள், சாயங்கள் பூசப்படும். அதற்கு வடக்கு, அதாவது ரைட்டிஸ்டா லெப்டிஸ்டான்னு ஒரு சாயம் பூசத்தான் பூசுவாங்க. நயினார் நாகேந்திரன் பேசியதை வைத்துக்கொண்டு பாஜக திமுக அலையன்ஸ் வந்துடுச்சு, தமிழ் வெற்றி கழகத்துக்கு எதிராக போறான். இப்ப பாருங்க, விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு பொதுக்கூட்டத்தில், தேர்தலுக்கு முன்னதாக பாஜக கொள்கை எதிரின்னுட்டு, திமுக அரசியல் எதிரின்னுட்டு. இவங்க 2 பேரும் நிச்சயமாவே தமிழ் வெற்றி கழகத்தை பற்றி பேசத்தான் பேசுவார்கள். ஆனா நம்ம வாய் அளந்து பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நேற்று பாருங்க, ராகுல் காந்தி அந்த சந்தீப் தீட்சித்தை போய் கட்டி பிடிச்சுன்னுட்டாரு. அவர் சொன்ன மிலோனி இட்டாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கே அப்படின்னா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு மரியாதை வேணுங்க. அது நான் எது உதயநிதியாக இருந்தாலும் சரி, நயினார் நாகேந்திரன், ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, ஏன் தமிழக முதலமைச்சர் கூட சட்டசபையில் பேசுவது, சட்டசபையில் இருக்கக்கூடிய மாண்பை கவனிக்க வேண்டும். இப்போ ராகுல் காந்தி குரங்க வச்சுன்னு டான்ஸ் ஆடுறாங்க நாடாளுமன்றத்து வாசல்ல. அவன் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு அனுமதிக்காமல் ஏன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பேச விடுவது கிடையாது ராகுல் காந்தி? காரணம் என்னன்னு பேசினாங்கன்னு பயப்படுறாங்க. இன்னைக்கு சொல்லிட்டாங்க பாருங்க, மனதில் நக்சலாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் பிஜேபி ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் இது ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் வருகிறது, நயினார் நாகேந்திரன் பேச்சு உள்பட. ஓகே, ஏற்கனவே கூட சொல்லியிருந்தாரு திமுக தான் பாஜகவோட பிரதான எதிரியா இவ்வளவு நாளா இருந்தது, ஆனா இனிமே எங்களுக்கு பிரதான எதிரி, முதல் எதிரி தாவேக்கா தான் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. தாவேக்கா குறிவைத்து அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைமை. அவர் கொடியேற்று அடிக்கிறது இவர் அடிக்கூடாதுங்களா? அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார், பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக என்று. அதனால தான் அவர் ஓட்டு போட்டாங்க ஜனங்க. அதனால தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த நிலைமை அவர் நிலைப்பாடு கொண்ட வேண்டும். ஆனால் 3 தீர்மானங்கள் போட்டாரே தவிர, நீட்டுக்கு எதிர்த்து, டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து, வந்தே மாதத்துக்கு எதிர்த்து, எந்த எதிர்ப்பு ஓட்டில் வந்தே மாதத்துக்கு பாடக்கூடாது என்று சொன்னார்களோ அதே காங்கிரஸ்காரர்கள், அதே விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் இருக்கக்கூடிய மந்திரிகள், இருக்கக்கூடிய அமைச்சரவையில் வந்தே மாதம் பாடக்கூடாது என்று இருந்தாலும் மத்திய காங்கிரஸ் பாடுறாங்களே, அதை பத்தி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ராபின்சன். சோனியா காந்தி பேசக்கூடாதுங்கிறாங்க, தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் வேற ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம்
அரசியலில் இருக்கத்தான் செய்யும் ராபின்சன். ஏன்னா அகில இந்திய அரசியலை நன்றாக நேரடியாக பார்த்தவன் நான். அதனால நான் சொல்றேன். இப்போ சோனியா காந்தி வந்து பாடாத இருந்தாங்க. அதுக்கு 3 காரணம் சொல்றாங்க காங்கிரஸ்காரங்க. மல்லிகார்ஜுன் கர்கேக்கு சேர் கொண்டு வான்னு சொன்னாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. அப்புறம் சொல்றாங்க முழு பாட்டு நம்ம பாடக்கூடாதுன்ட்டு. அதுக்கு ஜெயராம ரமேஷ் சொல்றாரு 1843 ஏதோ கல்கட்டாவில் நடந்த ஏஐசிசி கான்ஃபரன்ஸ்ல 2 லைன் தான் பாடினாங்க. ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆக மொத்தம் ஒரு இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் டிஜிட்டலைசேஷன், சோசியல் மீடியா பிளஸ் ஆன் த ஸ்பாட் வர்ச்சுவல் மீடியா இருக்கும் பொழுது எந்த அரசியல்வாதியும் எதிலிருந்து தப்ப முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. 6G இன்னைக்கு செங்கோட்டையர் பிரதமர் பேசின மாதிரி வரக்கூடிய நாட்களில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் 6G வந்துட்ட பிறகு எதையுமே நீங்க ரகசியமா வைக்க முடியாது ராபின்சன். எதையுமே. தாவேக்கா எதிரி என்றால் திமுக நண்பனா அப்படின்ற ஒரு கேள்வியும் இயல்பா எழுது. இருக்கு நண்பன் தான். போகக்கூடிய அளவிற்கு பாஜக திமுக அலையன்ஸ் என்ன நேத்தி டீ பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. ஏன் இது சபாநாயகர் கொடுத்தது கனிமொழி அதையும் பேசுவாங்கல்ல. சார் இன்னைக்கு கூட ஃப்ளைட்ல இருந்து இறங்குறப்போ பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அரசியலில் நிறந்த நண்பனும் இல்லை நிறந்த எதிரியும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன அர்த்தத்துல பேசுறாங்க கனிமொழி? காங்கிரஸ் எதிர்ப்பு தான் அவர்களுக்கு முக்கியம். பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ஒரே எதிரி ராகுல் காந்தி. அதனால தான் சொல்றாங்க. இப்போ ராகுல் காந்தி தாவேக்காவும் வேணும் திமுகவும் வேணும். 2029 இவர் பிரைம் மினிஸ்டர் மீதி எல்லாம் உட்காந்துன்னுட்டு நூல் கோக்கணும். அப்படியா? ஆக மொத்தம் திமுக செய்வது சரி, தாவேக்கா செய்வதும் சரி. நான் ரெண்டுத்துக்கு நான் சப்பகட்டு காட்டு வரல. ஆனால் ராகுல் காந்தி செய்வது மிக மிக அயோக்கியத்தனமாகத்தான் நான் பார்க்கிறேன். எங்க பாருங்க 5ஆம் தேதி மே மாசம் பொட்டி படுக்கை தண்டு அங்க போயிட்டாரு. இப்ப சொல்றாரு தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுனால திமுக வான்னு கூப்பிடுறாரு. பாஜக கூப்பிடுறதோ இல்லை திமுகவையும் சேர்த்துக்கணும்னு ராகுல் காந்தி துடிக்கிறார். ஏன் ராகுல் காந்தியை பற்றி திமுகவும் பேசுவது கிடையாது, ராகுல் காந்தியும் ஸ்டாலினை பற்றி பேசுவது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு இன்பில்ட் ப்ராப்ளம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, அரசியலுக்காக தமிழ்நாட்டை அடகு வைக்க பார்க்கறது திமுக அப்படின்னு தாவேக்காவினரும் காங்கிரஸும் விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ் சொல்றதுக்கு அவர் அருகது கிடையாதுங்க. தாவேக்கா சொல்லலாம். காங்கிரஸ் என்ன கட்சியாங்க தம்பி? வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸே கிடையாது தம்பி. சும்மா இவர் வந்து ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு போறாரு தவிர அரசியல் ரீதியாக அவர் ராகுல் காந்தியுடைய அணுகுமுறை வட இந்தியாவில் ஹிட் அண்ட் ரன். நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு தயங்கக்கூடிய ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசினா அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி மிக அழகாக பேசினார். இடையூறுகள் இல்லாமல். மணிஷ் திவாரி பேசுறாரு, சசி தரூர் பேசுறாரு, அதே மாதிரி கேசி வேணுகோபால் பேசுறாரு, கௌரவ் ககோய் பேசுறாரு, காங்கிரஸ் இருக்கவங்க எல்லாம். இவர் ஏதோ ஒன்று கண்டபடி பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதனால கான்ட்ரவர்சி வருது. இவருக்கு அடக்கம் என்ன என்று கேட்டால் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தை நடத்தி இருக்க வேண்டும். ஏன்னா அப்போசிஷனும் ரூலிங் பார்ட்டியும் சேர்ந்துதான் பாராளுமன்றம். சார் அதே போல சுதந்திர தினம் இன்னைக்கு வந்து முதல்வர் பிரதமர் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. இல்லை பிரதமர் அவர்கள் 63 நிமிஷமோ என்னமோ பேசியிருக்காரு. எப்பவும் போல நிறைய பேசியிருக்காரு, நிறைய நாட்டுக்காக பேசியிருக்காரு. அதே போல முதல்வரும் நிறைய திட்டங்களையும் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் எம்எல்ஏக்களுக்கு கார் வேற இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க பேச்ச? ஒரு குடியரசு தின விழாவில் எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடியும் விஜய் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முதல் இடம், தமிழகத்து வளர்ச்சியே எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் நல்ல உறவு இருப்பதாகத்தான் பலர் கருதுகிறார்கள். இந்தியா தான் எனக்கு முக்கியம், இந்தியா ஃபர்ஸ்ட் என்று நரேந்திர மோடி சொல்லக்கூடிய அளவில் தமிழகம் தான் எனக்கு முக்கியம், தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய விஜய்க்கு அரசாங்கத்திலிருந்து அரசாங்கம் நல்ல ஒரு ஒத்துமை இருப்பதாகத்தான் பார்க்கிறேன். இவர்கள் சொல்லுவது அரசியல் ரீதியாக பார்க்க போனால் சில விஷயத்தில் பேசாது இருப்பது, பேசி இருப்பது. அவர் வந்து மனசுல ஒண்டி நீங்க நக்சலா இருக்கீங்கன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. எங்க நாடாளுமன்றத்தை நடத்த முடியாம பண்றாரு ராகுல் காந்தி. பேச கூடாதா? அது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழகத்தில் இன்று நான் பார்த்தேன், வெற்றியாக இருங்கள், கான்பிடென்டா இருங்க சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. அது அவருடைய முறையாகத்தான் இருக்கிறது. இதில்
இரண்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கும் மத்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசியதும் நான் ஒன்றும் வித்தியாசமாக நான் பார்க்கலைங்க. என்னை பொறுத்த மட்டும் பல ஸ்பீச்சுகள் அதிகாரிகள் எழுதி தருவதை தவிர எதிர்கட்சிகளை கண்டிப்பாக அட்டாக் செய்கிறார்கள். இரண்டு விஜயும் சரி மோடியும் சரி. எதிர்கட்சிகள் அரசாங்கத்தையும் நடத்த விட வேண்டும், பாராளுமன்றத்தை நடத்த வேண்டும், அசெம்பிளியையும் நடத்த விட வேண்டும். வெளிநடப்பு செய்யக்கூடாது. இருந்து ஜெயிச்சுட்டு பேசுறதை விட்டுட்டு உதயநிதியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் வெளிநடப்பு செய்யக்கூடாது. இன்னும் போக பாருங்க, அடுத்த பட்ஜெட் செஷனுக்கு முடிஞ்சிட்டு, இந்த செஷன் முடிஞ்சிட்டு நவம்பர் டிசம்பர்ல வர தமிழ்நாடு அரசை பார்க்க ரொம்ப மோசமாக தான் போகுங்க என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா ஒரு 120 பேர் ஒரு சைடில் இருக்காங்க, 106 பேர் ஒரு சைடில் இருக்கிறதுனால தான் ஒரு மிஸ் மேட்ச் இருக்குது. ஏன்னா 2027 வருடத்தில் கண்டிப்பாக எனக்கு தோன்றுகிறது தமிழக அரசியல் ஒரு மாபெரும் திருப்பம் இருக்கும். காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்துடன் தொடர்ந்து இருக்குமா இருக்காதா என்ற ஒரு கேள்விக்குறி டெல்லியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் பிரதமருடைய, அதாவது எந்த எம்பியோ எம்எல்ஏவோ தூத்துரகத்துக்கு போனா மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவை. உதாரணத்துக்கு நீங்க சைனா எம்பசி போலன்னு வச்சுங்க, ஈவன் ராபின்சன் போனாலும் சரி, ராஜகோபாலன் போனாலும் சரி, எதற்காக போகிறோம் என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இருக்கக்கூடிய உறவை நம்மளுடைய விசிட் மூலமாக கெடுதலோ நன்மையோ வந்ததுன்னா அது எந்த அரசாங்கத்தையும் பாதிக்கும். இப்போ காங்கிரஸ்கார எம்பிக்கள்லாம் அவங்க தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுன்னு எல்லா எம்பசிக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க டெல்லியில. என்னங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை காங்கிரஸ் நடத்துது. 106 பேர் வச்சிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர் பப்பட் மாதிரி அந்த பொம்மலாட்ட மாதிரி பண்றாங்களே. என்னங்க அரசாங்கத்தினுடைய போர்டுல, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல, கோவில் எல்லாம் எங்களுக்கு உறுப்பினர் பதவி தர வேண்டும் கேட்கிறாங்க. நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மே 5ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கும் முன்னாடியே செல்வப்பெருந்தை ஒரு கடிதாசி எழுதினார். 2029 எங்களுக்கு 20 சீட்டு வேணும், எங்களுக்கு பஞ்சாயத்தில் 5% வேணும். இவங்க யாருங்க கண்டிஷன் போகிறதுக்கு? காங்கிரஸ்க்கு என்னங்க இருக்கு தமிழ்நாட்டில்? அதனால ராகுல் காந்தியுடைய அழுத்தம் அதிகமாக இருப்பதாக நினைத்து கொண்டு தான் விஜய் அவர்கள் ஒருவேளை காங்கிரஸை கட் பண்ணாலும் பற்றிடுவார். போ பாருங்க. ஏன்னா அதிமுகலேருந்து அந்த வேலுமணி போன்றவர்கள்லாம் ஒரு 20 பேர் வந்துட்டாங்கன்னா டாட்டான்னுடுவார் காங்கிரஸுக்கு. ஏங்க இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிதிநிலை அறிக்கையை மாரி வில்சன் அவர்கள் தான் நிதி அமைச்சர் பிரசன்ட் பண்ண வேண்டுமே தவிர பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸ் எம்பிக்கள் நான் ஆதரவு கொடுத்தோம், இது நம்ம கொடுத்த பட்ஜெட் தான், இது காங்கிரஸ் பட்ஜெட் தான், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் அரவிந்த் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய முன்னாள் தேசிய ஃபைனான்சியல் அட்வைசர், எக்கனாமிக்ஸ் அட்வைசராக இருந்தவரை கூட்டிட்டு விஜய் கிட்டக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு பிரவீன் சக்கரவர்த்தி. ரகுராமராஜன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வர்றாரு. மன்டோக் சிங் அலிவாலே கமிட்டியிலே போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசாங்கத்தை, தமிழ் வெற்றி கழகத்தை ஏமாற்றிவிட்டு காங்கிரஸ் பின்னணி இருந்து செய்கிறதா? எங்க திமுக வந்தா பிஜேபியோட ஏஜென்ட்டுங்கிறீங்க, அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய ஏஜென்ட் சொல்றீங்க. இப்ப யாருடைய ஏஜென்ட்டாக தமிழ் வெற்றி கழக அரசாங்கம் செயல்படுகிறது? காங்கிரஸையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதை விஜய்க்கு புரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் இருவரும் பேசுவதன் மூலமாக தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஊழியர்களும் தலைவர்களும் ஈவன் விஜய் முதலமைச்சர் கூட புரிந்து கொள்ள வேண்டும் டெல்லியில் நடப்பதை என்பதுதான் நான் ஒரு ஆலோசனையாக கூறுகிறேன் ராபின்சனிடம். ஓகே சார், ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நினச்சிட்டு வந்தேன் சார். அதாவது நேற்று ஆர்எஸ் பாரதி அவர்கள் மேடையில் பேசுகிறப்போ முன்னாள் அமைச்சர் மாசு அவர்களை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு அவரை தோக்கடித்த தொகுதி மக்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருந்தார். இப்படி பார்க்குறீங்க இதை? தவறான கருத்து. அந்த மாதிரிலாம் ஒரு அரசியல்வாதி பேசக்கூடாதுங்க. ஏன்னா அந்த ஆர்எஸ் பாரதிங்கிறவர் நியூஸ் பேப்பர்காரனை கண்டுபிடி திட்டுறாரு, வக்கீலை பற்றி, அவரே வக்கீலை பற்றி திட்டுறாரு, மாசு பற்றி சொல்றது தப்பு. அந்த மாதிரிலாம் ஒரு அனாவசியமாக வாய் தவறி பேசுவது தவறு என்று தான் நான் கருதுகிறேன். ராபின்சன், ஆர்எஸ் பாரதிக்கு நாவடக்கம் தேவை. உங்களுக்காக மாசு இவ்வளோ பண்ணியிருக்காரு, ஸ்டாலினே பண்ணாதது, கருணாநிதியே பண்ணாததை மாசு செஞ்சிருக்காரு, அவரையே தோக்கடிச்சிட்டீங்க நீங்க, உங்களுக்குலாம் நல்ல சாவே வராதுன்னு சொல்றாரு. தவறான கருத்து. அந்த மாதிரி பேசக்கூடாது. எப்பவுமே ஆர்எஸ் பாரதிக்கு நாவடக்கம் தேவை. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கூட அனாவசியமாக பேசி மாட்டிப்பார். ஆர்எஸ் பாரதி போன்றவர்களுக்கெல்லாம் இடம் தரக்கூடாது.
திமுகவில் பல மாற்றங்கள் வர இருக்கின்றன. அதில் ஆர்எஸ் பாரதியை கட் பண்ணிடுவாங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்குங்க. ஏன்னா திமுகல ஒரு செயற்தலைவர் வருகிறாரு, 4 எம்பிக்கள் கொண்ட குழு போட போறாங்க, 2 அசம்பிளிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட போறாங்க. ஆக மொத்தம் உதயநிதி கையில் அரசாங்கமும் சரி கையில் கட்சி வந்துவிடும், கட்சியிலிருந்து உதயநிதியிடம் வந்துவிடும். மு.க. ஸ்டாலின் ஒரு ஆனரபிளா இருப்பாரை தவிர அவர் பிரதமருடைய மெட்டீரியல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பிரதமராக ஆக்குவதற்கு அகிலேஷ் யாதவும், தேஜஸ்வி யாதவும், மம்தா பானர்ஜியும், உத்தவ் தாக்கரே செயல்படுகிறார்கள். ராகுல் காந்திக்கு எதிராக மு.க. ஸ்டாலினை பிரதமராக்கினாலும் திமுகவினர் ஆச்சரியப்பட வேண்டாம். அதற்கான செயல்முறைகள் டெல்லியில் நடக்கிறது திரைமறைவில். ஓகே, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் 2029 களத்துல. என்ன ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு பாருங்க, பார்லி அசம்பிளியில தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழ் முதலமைச்சர் வருவான். அது விஜய் சொல்றாங்க. இப்ப திமுக இது இப்படி சொல்றாங்க. இப்போ ஓகே சார், 70 வயசுக்கு மேல இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? அதுக்கு கட்சியில் மாற்றம் தேவை. வயதானவர்கள் இருக்கிறார்கள். டி.ஆர். பாலு போன்றவர்கள் மற்றும் துரைமுருகன் போன்றவர்கள், ஈவன் கே.என். நேரு போன்றவர்கள்லாம் அது மாதிரி பேசுவது தவறு என்று தான், அது மாதிரி பேசக்கூடாது என்பதுதான் பலருடைய கருத்து. காரணம், திமுகவிலேயே ஒரு மாபெரும் திருப்பமத்தை நான் பார்க்கிறேன் ராபின்சன். ஒரு புது இயக்கத்தை கொண்டு வருவதாகத்தான் நினைக்கிறார்கள். அது உதயநிதி கையில் பார்ட்டி வந்துடுச்சுங்க. சார், குறிப்பா செந்தில் பாலாஜி சொல்லணும்னா தலைமையோடு தொடர்புலே இல்லை, டெல்லியில் இருக்கிற சில தலைவர்களோடு தான் தொடர்புல இருக்கிறாரு, தலைமையோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை கூடிய அளவுக்கு தள்ளி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி தனியாக பிஜேபியோடு போய் சேர விரும்புகிறாரா? இந்த வழக்கு செந்தில் பாலாஜி அவ்வளவு தூரமா ஸ்டாலின் கைவிட மாட்டார், உதயநிதி கைவிட மாட்டார். ஏன்னா அசம்பிளிக்கு தினம் வந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து தாவேக்காக்கு போயிடுவார்லாம் நான் டெல்லியில கேள்விப்பட்டேன். அது மாதிரி இருக்கவே இருக்காது, இம்பாசிபிள். ஏன்னா அவர் மீது 3 கேஸ் இருக்குங்க, இம்பார்ட்டன்ட் கேஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக. அது எப்போ ஒன்னா எது ஒன்னா திரும்பும். ராபின்சன், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.